மக்களே, சத்தியா பாய். பாய்ப்பா. சத்தியா டூர்ல கவனமா இருக்கணும். பரவாயில்ல, ஸ்கூல்ல டூராம்ல, அதான் விட வந்தேன். சரி, நம்ம கிளம்புவோம். சுமதி, இங்க வா. என்னங்க அதுக்குள்ள பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமா சுமதி, விட்டுட்டு வந்துட்டேன். சரி, டூரை நல்லா என்ஜாய் பண்ணட்டும். ஆமா, என்ஜாய் பண்ற வயசுல தானே என்ஜாய் பண்ண முடியும். சரி, சோனியால எங்க? அவ அப்பமே ஸ்கூலுக்கு போயிட்டா. சரி சரி. நீங்க உட்காருங்களாங்க, உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிடுறீங்களா? இல்ல சுமதி, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சரிங்க. நம்ம எல்லாரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த சுமதி அக்கா எங்க போனாங்க? இன்னட்டி காலையிலேயே உங்களை சர்வலுக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் கேட்டேன். நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், ஆளை காணமேன்னு தான் கேட்டேன். இந்த வருவாக பேர், இப்போ அவங்களுக்கு 100 வயசு. இந்த வருவாக. அப்போ உங்களுக்கு என்ன 150 வயசா? சின்ன பொண்ணு. சாரிக்கா சாரிக்கா. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? சும்மா இருந்துட்டு பார்த்துக்க, அடி வாங்கிட்டு போயிடாத. சரி சரி, மூஞ்ச அப்படி வைக்காதீங்க, சிரிப்பு சிரிப்பாக வருது. இது எப்படி இருக்கு? அதுக்கும் மேலே. ஏ அம்மா, சுமதி அக்கா வந்துட்டாங்களே. இப்போ தான் 4 முடி அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு 100 வயசுன்னு. ஏ அம்மா, வந்துட்டாங்களே. என்னம்மா என்னை பத்தி கதை விட்டுட்டு இருந்தீங்க? ஐயோ சுமதி அக்கா, அவங்க வாய்ஸுக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி சிரிப்பு சிரிப்பாக வருது. அது ஒன்றும் இல்லை பிள்ளை, காலையிலேயே சோனி அப்பா வந்து ஐஸ்கிரீம் என்ன கொடுத்துட்டாரு. இவ சத்தியா இன்னைக்கு டூர் போறா, அதான் கொண்டு போய் கொடுத்தாரு போல. நானும் கொஞ்சோண்டு எடுத்து தின்னமே தின்னேன், அதோட கட்டினது தான் தொண்டை. இன்னும் திறக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அக்கா, என் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு டூரு தான். நான் விட வந்தேனே, நீங்க பார்க்கல என்னைய? இல்லைம்மா, நான் வரல, இவங்க அப்பா தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. சரி சரி சரி, உட்காருங்கக்கா. சரி, என்ன கதை விட்டுட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த 4 முடி. சின்ன பொண்ணு, வாய மூடு. ஆ சரிக்கா. பொல்ல காட்டாத. ஆ சரி சரி, சாரி சாரி. என்னம்மா குசு குசுன்னு பேசுறீங்க? அதை விடுங்க சுமதி அக்கா. சரி, என்ன வச்சு இன்னைக்கு குழம்பு? இனிமே தான் போய் வைக்கணும். அதானே பார்த்தேன், சின்ன பொண்ணுக்கு திங்காமலே இருக்க முடியாதுன்னு. நீங்களாப்பில் என்ன சும்மாவா? வீடு வீடாக போய் திங்கிற ஆட்கள் தானே. சின்ன பொண்ணு, வாய மூடு, என்னைய அவமானப்படுத்தாத. சரி சரி, ஒன்றும் பண்ணலக்கா. சரி, உங்கள் கூட ஒரு சிலிப்பி இருப்பாள், அந்த சிலிப்பி எங்க? என்ன சிலிப்பி சின்ன பொண்ணு? யார் அது? அதான் அந்த நந்தினியை தான் கேட்கேன். அவளா? அவன் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு கிடக்கா. அவளுக்கு வேற வேலையே இல்லை. அவன் புருஷன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கான். அவளுக்கு அது பிடிக்கவே செய்யாது, ஃப்ரெண்ட்ஷிப்பே அவளுக்கு பிடிக்காது. அதான் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருப்பா போல. இவ உடனே அதை பார்த்துட்டா. அதனால ஒரே சண்டை ஓடிட்டு கிடக்கு. நான் அதான் இதே போட்டு நம்ம நடுவில் போகணும்னு சொல்லி வந்துட்டேன். சரிக்கா, நம்ம அப்போ அங்கே போய் பார்ப்போமா என்ன நடக்குதுன்னு. உனக்கு ஒருத்தங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால் அதை ஒட்டு கேட்கணும், இல்லை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சின்ன பொண்ணு? அப்படிலாம் இல்லை வயலட் சிண்டர்லா. ஐயோ, சுபாக்கா கேவலப்பட்டுட்டாங்களே. ஏன் சின்ன பொண்ணு, இனி சர்வாமே இருக்க முடியாதா? வயலட் சிண்டர்லா, வயலட் தோப்பா, என்னெல்லாம் சொல்லி நீ கலாய்க்கிற. சரி சரி, இப்போ அதை விடுங்க. அங்கே நந்தினி வீட்டில் என்ன கூத்து நடக்குன்னு பார்க்கண்டாமா, வாங்க போவோம். எக்கா, அந்த அண்ணனுக்கு பாருங்க அடி எப்படி உழுதுன்னு. இனிமே இப்படி பண்ணுவியா? பண்ண மாட்டேன் நந்தினி, விட்டுடு நந்தினி, வலிக்கு நந்தினி. நீங்க, நான் இங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடிக்காதீங்க, நீங்க உங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கையை எடுங்க முதல்ல. யாரடி நீ? நான் என் புருஷனை அடிக்க, உனக்கு என்ன? உன் வாயை மூடிட்டு வெள்ளு. வலிக்குதே. வாங்க அடி வாங்க, வலிக்கிறதுக்கு தானே அடி பண்றது. இனிமே இந்த தப்பு பண்ணுவேன் நீ. இவளோட அங்க போறேன், இவளை எங்கே விடுறேன், அவளை அங்க கூப்பிட போறேன். எங்கேயாவது போய் பாரு, உன் காலை முறிச்சு வச்சிடுறேன் இரு. எம்மா, என்ன அடி அடிக்க அந்த நந்தினி. போ, அப்படியே சவுண்ட் வராம அப்படியே நவுளு பார்ப்போம்.
இவளை இங்க எங்கேயாவது பார்த்தேன் உன்னோட சுத்துறத, அவ்வளவுதான். நீ அன்னைக்கே உன் கோவிந்தா உனக்கு. சாரி நந்து, இனிமே இப்படி நடக்காது. என்ன ஐஸ் வைக்கலான்னு இருக்கிறியோ? நந்து பொந்துலாம் வேற யார்கிட்டே வச்சுக்கோ. இங்க ஏன்ட்டு இருந்துச்சு முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம அவ்வளோதான். என்னது சொல்லு பாப்போம் திருப்பி. அந்த பயம் இருக்கணும். என்னடி உனக்கு தனியா சொல்லணுமா? போவோம் வீட்டுக்கு. உன் வேலையை காமிச்சிட்டல்ல, நீ அப்புறமா வச்சுக்கிறேன். பொடி போ, யார்ட்டன் சவால் விடுற போ. திமிர பாரு. ஐயோ, ஏன் பேய் அடிஞ்ச மாதிரி எல்லாரும் நிக்கிறிய? உள்ள வந்து உட்காருங்கக்கா. வாரோம்மா. ஏன்க்கா ஏதோ பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சுமதிக்கா, என்ன பார்த்த அதிர்ச்சியில் தொண்டலி எல்லாம் போயிருச்சு போல. ஆமாம் பத்தியா, என் தொண்டலி போயிருச்சு. என்னதுக்கா பேசுறிய? ஒன்றும் இல்லைம்மா தாயே, நாங்கள் பார்த்த விஷயத்த கனவா நினவான்னு நினச்சி மறந்து போயிருக்கோம். அதான் அவங்களுக்கு தொண்டலி இருந்துச்சு, அது குணமாயிருச்சு போல. சரி, என்ன விஷயமா வந்தீங்கக்கா? சும்மா தான் எல்லாரும் வந்தோடனே பார்க்க. நாங்கள் எல்லாரும் உட்காந்து கதை விட்டுட்டு இருந்தோமா, சரி நீ மட்டும் இல்லையே உன்னையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படியா? இங்கே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை பார்த்து முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போமா நம்ம எல்லாரும். என்ன சுமதிக்கா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, யாருன்னு பாருங்களேன். இந்த பார்க்குறேன் சின்ன பொண்ணு. ஹலோ, யாரு? ஐயோ, என்ன சொல்கிறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் இந்த பாட்டு வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன அதிர்ச்சி செய்தி காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.